ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணால் டேக்ஸ் கட்டணுமா? நிறைய பேர் என்னிடம் கேட்ட கேள்வி இது. திருத்தப்பட்ட புதிய வருமான வரி விதிமுறைப்படி உங்களுடைய ஆண்டு வருமானம் 12 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக இருந்ததுன்னா, அதாவது மாத வருமானம் அல்ல, ஆண்டு வருமானம் 12 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக இருந்ததுன்னா டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. 12 லட்ச ரூபாய்க்கு அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம டேக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். அது எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறத 12 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கும் போது நம்ம அதை அப்புறம் பார்ப்போம். நீங்கள் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணி சம்பாதிச்சாலும் சரி, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணி சம்பாதிச்சாலும் சரி, இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி உங்களுக்கு இன்கம் வந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஜாபுக்கு போயிட்டு சம்பாதிச்சாலும் சரி, 12 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக உங்களுடைய ஆண்டு வருமானம் இருந்ததுன்னா டேக்ஸ் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. சரி, நீங்கள் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறீங்க, மாதம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஒரு வருஷத்துக்கு 1,20,000 தான் ஆகுது. அப்போ நீங்கள் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. இல்லை மாதம் நீங்கள் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னாக்கா 6 லட்ச ரூபாய் தான் ஆகுது ஒரு வருஷத்துக்கு. அப்போ நீங்கள் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. இல்லை மாதம் 90,000 ரூபாய் லாபம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். 10,80,000 ரூபாய் தான் ஆகுது ஒரு வருஷத்துக்கு. அப்போ நீங்கள் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. இல்லை மாதம் 1 லட்ச ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு வருஷத்துக்கு 12 லட்ச ரூபாய் ஆகுது. அப்போ நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ புரியுதுங்களா? நீங்கள் ஏதோ ஒரு ஜாபில் இருக்கீங்க, மாதம் ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லேயும் ட்ரேடிங் பண்ணுறீங்க, மாதம் ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்போ மொத்தமாக 80,000 ரூபாய் ஆகுது. அப்போ ஒரு வருஷத்துக்கு 9,60,000 ரூபாய் தான் ஆகுது. அப்போ நீங்கள் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. இல்லை நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதுலேருந்து ஒரு 50,000 ரூபாய் வருமானம் வருது. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க, அதில் ஒரு 50,000 ரூபாய் வருது. ஆக மொத்தம் ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 12 லட்ச ரூபாய் ஆகுது. அப்போ நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன்.